அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். டென்ஷனான எஸ்பி வேலுமணி கெஞ்சி அறிக்கை விட வைத்த எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் சார்பில் மாவட்டம் தோறும் கள ஆய்வு கூட்டம் நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் கள ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் திருநெல்வேலி மாவட்ட சட்டமன்ற உறுப்பினரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை சந்தித்து பேசியிருந்தார். அதுதான் தற்பொழுது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் மற்றும் ஆர்எஸ்எஸ் கட்சிக்காரர்களோடு தொடர்பில் இருப்பவர்களை கட்சியிலிருந்து நீக்கி வெளியேற்றினார் எடப்பாடி பழனிசாமி. குறிப்பாக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் அமைப்பு செயலாளராகவும் இருந்த தளவாய் சுந்தரத்தை ஆர்எஸ்எஸ் பேரணியில் கலந்து கொண்டார் என்பதற்காக நீக்கியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எஸ்பி வேலுமணி அவர்கள் வெளிப்படையாகவே நயினார் நாகேந்திரனை சந்தித்த போதும் கூட ஏன் இதுவரையிலும் ஒரு அறிக்கையை கூட வெளியிடவில்லை என அனைவரும் கேள்வி எழுப்பி இருந்தார்கள். இதன் பின்பு சுதாரித்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களோ எஸ்பி வேலுமணியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது. எஸ்பி வேலுமணியிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, என்ன தம்பி நீ இவ்வாறு செய்துவிட்டாய், நான் உன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தேன். ஏற்கனவே திண்டுக்கல் சீனிவாசன் நமது கட்சியில் உள்ள அனைத்து ரகசியங்களையும் அப்படியே மேடையில் போட்டு உடைத்து விடுகிறார். நான் கஷ்டப்பட்டு கூட்டணிக்கு பல பேரை கூப்பிட்டு வந்தால் அவரோ கூட்டணிக்கு வருபவர்கள் 100 கோடி 200 கோடி கேட்கிறார்கள் என மேடையில் உளறியதால் கூட்டணிக்கு வரவே பயந்து கொண்டிருக்கிறார்கள். அதை சரி செய்வதற்கே போதும் போதும் என்று ஆகிவிட்டது. இதேபோன்று கும்பகோணத்தில் பிரச்சனை, திருநெல்வேலியில் நீங்கள் கலந்து கொண்ட இடத்திலேயே பிரச்சனை. இதுபோன்று சென்று கொண்டிருந்தால் கட்சியை எப்படி வழிநடத்துவது? இதுபோன்ற சூழ்நிலையில் நீங்கள் திடீரென நயினார் நாகேந்திரனை சந்தித்து பேசியதாக செய்திகள் வெளியாகி உள்ளது. ஏன் எஸ்பி வேலுமணியின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பலர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். நான் இதுபோன்ற சூழ்நிலையில் என்னதான் செய்வது என கேட்டாராம். அதற்கு எஸ்பி வேலுமணி அவர்களோ, நீங்களே பார்த்திருப்பீர்கள், நான் நெல்லைக்கு சென்று கள ஆய்வு கூட்டத்தில் தான் பங்கேற்றிருந்தேன். அங்கு வந்த நமது கட்சியினரே ஒருவரை மாற்றி ஒருவர் தாக்கி கொண்டார்கள். அவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறியும் கூட எவருமே கேட்டபாடில்லை. கள ஆய்வு கூட்டத்தையே நடத்த முடியாமல் திரும்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. மேலும் எனது மகனுக்கு திருமணம் நடைபெற உள்ளது. அந்த திருமண பத்திரிகையை நான் எனக்கு தெரிந்தவர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வைத்து வருகிறேன். திருநெல்வேலி வரை சென்று விட்டேன். திருநெல்வேலி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் நண்பர், எனது குடும்ப நண்பர் என்ற முறையில் நயினார் நாகேந்திரனை சென்று சந்தித்து அவருக்கு பத்திரிகை தான் வைத்திருந்தேன். இதை நான் ரகசியமாக செய்திருந்தால்தான் பிரச்சனை வரும். இது எப்பொழுது வெளிப்பட்டிருந்தாலும் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு அடிபோடுகிறேன். எனவேதான் பத்திரிகை வைக்க சென்றவர் நேரடியாக சென்று பத்திரிகை வைக்காமல் ரகசியமாக சென்று நயினார் நாகேந்திரனை சந்தித்தார் என்று கூறுவார்கள். இதுபோன்று பேச்சு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நமது திருநெல்வேலி மாவட்ட செயலாளரான தச்சை கணேசமூர்த்தியையும் உடன் அழைத்து சென்றிருந்தேன். மேலும் நாங்கள் அரசியல் சம்பந்தமாக எதையும் பேசவில்லை. உங்களுக்கே தெரியும், நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுகவில் பயணித்தவர், எனது குடும்ப நண்பர். அதனால் நான் அவருக்கு பத்திரிகை வைப்பதில் என்ன தவறு உள்ளது என கேள்வி எழுப்பினாராம். இதன் பின்பு எடப்பாடி பழனிசாமி, சரி தம்பி, நீ கூறுவதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீயே இதற்கு ஒரு மறுப்பு அறிக்கையை வெளியிட்டுவிடு, அதுதான் அனைவருக்கும் நல்லது என கூறியிருந்தாராம். இதன் பின்பு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டது போன்றே எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு மறுப்பு அறிக்கையை நேற்று வெளியிட்டிருந்தார். அதாவது, தான் நயினார் நாகேந்திரனை சந்தித்தது எனது மகன் திருமண நிகழ்விற்கு அழைப்பதற்காகவும் அழைப்புதழை கொடுப்பதற்காகவுமே ஒழிய வேறு எந்தவிதமான உள்நோக்கமும் இல்லை. நாங்கள் அரசியல் சார்ந்து பேசவில்லை. நாங்கள் இருவரும் ஒரு காலத்தில் ஒரே கட்சியில் பயணித்தவர்கள், தற்பொழுது வெவ்வேறு கட்சியில் பயணித்து வருகிறோம். இருப்பினும் எனது நீண்டகால நண்பர், குடும்ப நண்பர் என்ற முறையில் அவரை நேரில் சந்தித்து பத்திரிகை வைத்தேன். இதில் வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை என கூறியிருந்தார். மேலும் எஸ்பி வேலுமணி அவர்கள் நெடுங்காலமாகவே பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் காரர்களோடு தொடர்பில் இருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். சமீபத்தில் கூட கோயம்புத்தூரில் சக்கி வாசுதேவ் முன்னிலையில் பியூஷ் கோயலை சந்தித்து பேசியிருந்தார். மேலும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கக்கூடாது என்று கூறிய போது பாரதிய ஜனதா கட்சியோடு தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பிடிவாதமாக நின்றவர்களில் இவரும் ஒருவர். அப்படி பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களோடு தொடர்ந்து நட்புறவில் இருந்து வரக்கூடியவர் தான் எஸ்பி வேலுமணி. இது மட்டும் இல்லாமல் இவர்
ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் போன்றோர்களுடனும் கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. எனவேதான் எஸ்பி வேலுமணி எது செய்தாலும் அது மிகப்பெரிய வைரலாக மாறிவிடுகிறது. மேலும் அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக எஸ்பி வேலுமணி வலம் வந்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியினுடைய நம்பிக்கை மிக்க சாரதியாகவும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். சமீப காலமாக எஸ்பி வேலுமணியை எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி வைத்திருந்தார். காரணம், இவர் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களோடு நெருக்கமாக இருக்கிறார். மேலும் சசிகலா, ஓபிஎஸ் போன்றவர்களை கட்சியில் சேர்க்க சொல்லி நிர்பந்தம் செய்கிறார் என்பதனால். ஆனால் தற்பொழுது வேறு வழி இல்லாமல் எஸ்பி வேலுமணியோடு எடப்பாடி பழனிசாமி சமாதானமாக சென்று விட்டதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கும் வேறு வழி இல்லை என்று கூறப்படுகிறது. எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் இருந்தால்தான் கோயம்புத்தூர் பகுதியில் அதிமுகவிற்கு நல்லது. அவரையும் வெளியேற்றிவிட்டால் அது மிகப்பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு ஆளாக்கிவிடும். அதனால்தான் எஸ்பி வேலுமணியிடம் பகைத்து கொள்ளாமல் இருந்து வருகிறார் என்று கூறப்படுகிறது. நன்றி.